கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, மீண்டுமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சத்தியம் என்ற தலைப்பை தெரிந்து கொள்ளலாம். ட்ரூத். எங்கும் சத்தியம் சத்தியம் என்று பேசப்படுகிறது. சத்திய வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியபரராக இருக்கிறார் என்பதை கிறிஸ்துவுக்குள்ளான அருமையான சகோதர சகோதரிகள் யாவரும் நன்கு அறிவார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொன்னார். If you continue in my word, then you are my disciples indeed. ஆம், எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசுவினுடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் அவருடைய சீஷர்களாக இருக்க முடியும். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருக்கின்றார். யோவான் சுவிசேஷகர் மிக தெளிவாக இந்த வேத வசனத்திலே இயேசுவினுடைய அந்த உபதேசத்திலே நிலைத்திருப்பதை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார். யூதர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அந்த யூதர்களை பார்த்துத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்றார். இன்றைக்கு உபதேசம் மிகவும் முக்கியம். ஏதோ பெயர் அளவிலே நாம் இருந்துவிட்டால் போதும் என்று பொதுவாக அநேகர் நினைக்கின்றார்கள். அது தவறு பிரியமானவர்களே. உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் மெய்யான சீஷர்களாக இருப்போம். அவருடைய கட்டளைகள் பாரமான ஒன்று அல்ல, லகுவானவைகள். ஆண்டவருடைய அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சீஷர்களாக நாம் மாறுகின்றோம். யோவான் 7:16 நாம் வாசிக்கிறோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவர்களுடையதாய் இருக்கிறது என்று சொன்னார். அவர் சுயமாக ஒன்றும் பேசவில்லை. பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை குறித்து தான் அவர் பேசுகின்றார். ஆகையினாலே அந்த உபதேசம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசம் அவருடைய சுய கருத்து அல்ல, பிதாவினுடைய போதனையாக இருந்தது. பிதாவானவர் என்ன கொடுத்து அனுப்பினாரோ அந்த உபதேசத்தைவே அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது என்று சொன்னார். வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பரத்திலே பிதாவினிடத்திலே எந்த காரியத்தை கற்றுக்கொண்டாரோ அந்த காரியத்தை ஜனங்களுக்கு சொன்னார். யோவான் 6:60 நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை பார்த்து, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அது மிகவும் கடினமான ஒரு உபதேசமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அநேகருக்கு கர்த்தருடைய உபதேசம் கடினமாக இருக்கிறது. கடிந்து கொள்ளுதலை கேட்கக்கூடிய காது ஞானம் உள்ள காது. எதற்காக கடிந்து கொள்ளுகிறோம்? கடிந்து கொள்ளும் போது நாம் சீரடைவோம், நலமானவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆக கடினமான உபதேசம் என்று சொல்லும்போது அது உண்மையிலே கடினம் அல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு லகுவான ஒன்றாகவே இருக்கும். பரிசுத்தமாக இருப்பது கடினமா? பாவத்தை விட்டு விலகுவது கடினமா? பொய் சொல்லாதிருப்பது கடினமா? களவு செய்யாதிருப்பது கடினமா?
ஆனால் சீசர்கள் சொல்லுகிறார்கள் இது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஒருவேளை அது கடினமாக தோற்றம் அளிக்கலாம். ஆனால் லகுவான உபதேசமாக இருக்கிறது. இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யோவான் 8:43 என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு கேட்க மனதில்லை, அது கசப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஆவிக்குரிய நன்மைகளை பெற வேண்டும் என்றால் இயேசுவினுடைய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அது சத்தியமாக இருக்கிறது, சத்தியபருடைய உபதேசமாக இருக்கிறது. யோவான் 10:20 இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். My sheep hear my voice and I know them and they follow me. இயேசுவை பின்பற்றுகிறது. நீங்கள் அவருடைய ஆடாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை பின்தொடர வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக மந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது, மந்தையை விட்டு போய்விடுகிறது. அவருடைய ஆடுகளாக இல்லாதபடினாலே அவைகள் போய்விடுகிறது. அவருடைய ஆடுகளாக இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், மந்தையை விட்டு போகாது. ஏனென்றால் மேய்ப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆடுகளாக இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆடாக இருக்கின்றீர்கள்? கர்த்தருடைய சத்தம் கேட்கும் ஆடாக இருக்கின்றீர்களா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை துணித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை அதை மீறுவோம் என்றால் நாம் ஆண்டவருடைய ஆடுகளே அல்ல என்றுதான் அர்த்தம். லூக்கா 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம் என்றால் அங்கே 47 முதல் 49 வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் என்று ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கர்த்தர் சொன்னார். அவருடைய வார்த்தையின்படியாக அஸ்திவாரம் போடும்போது அது நிலைத்திருக்கும், இல்லை என்றால் அது அழிந்து போகும். நீங்கள் அவருடைய வார்த்தையின்படி அஸ்திவாரத்தை போட்டவர்களாக இருக்கின்றீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதன்படி செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, அவருடைய உபதேசம் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவரிடத்தில் வருகிறீர்கள், கேட்கிறீர்கள், அதன்படி செய்யாவிட்டால் எப்படி இருக்கும்? உங்களுடைய சுயத்தை தூரமாக தூக்கி போட்டுவிட்டு கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். 100க்கு அதிபதியை குறித்து நாம் படிக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:7 100க்கு அதிபதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 100க்கு அதிபதி ஒரு வேலைக்காரனுக்காக ஏன் மன்றாட வேண்டும்? அவன் சிறப்பான ஒரு 100க்கு அதிபதி என்றே நான் சொல்லுவேன். ஏனென்றால் வேலைக்காரன் சரியாக இருந்தால் தான் வேலை நன்றாக நடைபெறும். ஆகையினாலே இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டுவதை காட்டிலும் ஒரு வேலைக்காரனுக்காக வேண்டுகின்றார். கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்க்கின்றார். அந்த 100க்கு அதிபதி, நான் ஒரு பெரியவனாக என்னை எண்ணவில்லை, ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அவன் சொல்லுகிறான். இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை போல் இருக்கிறதா? அந்த சத்தியவரர் வாயிலிருந்து பெறப்படுகிற ஒரு வார்த்தை போதும், நாம் சுகமாவோம். இதுக்கு எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை நாம் நோக்கினவர்களாக இருக்கின்றோம்? மனிதர்களை இன்றைக்கு அனுதினமும் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா? இவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டாரா? அவரும் இவரும் உங்களைப் போல ஒரு மனிதன் தான் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள்.
வானத்திலும் பூமியில சகல அதிகாரமுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் கடந்து செல்லும் போது, அவருடைய உபதேசம் உங்களிலே தங்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, நீங்கள் அநேக நன்மைகளை இந்த பூமியிலே பெற்று அனுபவிக்க முடியும். அன்பான சகோதரனே, சகோதரியே, அதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். மேலே நாம் பார்க்கிறோம், லூக்கா 5:5 சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே இதோ வலையை போடுகிறேன் என்று திரளான மீன்களை பிடித்தான். எப்படி அகப்பட்டது? அவனுடைய பிரயாசத்திலே மீன் ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் போட சொல்லும் போது ஆண்டவனுடைய வார்த்தையின்படியாக அவன் போடுகிறான் வலையை. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய யோசனையின்படி அல்ல, கர்த்தருடைய உபதேசத்தின்படி, அவருடைய யோசனையின்படி நாம் செய்வோம் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? சீமோன் அந்த விதமாக அவருடைய வார்த்தையின்படியாக செய்து அதிகமான மீன்களை பிடித்தான். தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தான். ஊழியத்திற்காக இயேசுவின் பின்னே கடந்து சென்றான். ஒரு மீனவனாக இருந்து அவன் கர்த்தருடைய உபதேசத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக மாறுகிறான். முதல் நூற்றாண்டிலே, முதல் சபையிலே அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அதை நீங்கள் அறிவீர்களா? சில நிருபத்தை அவன் எழுதியிருக்கிறான். 1 பேதுரு 2 பேதுரு போன்ற நிருபங்களையும் அவன் எழுதியிருக்கிறான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். இரண்டாவது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என வேதம் சொல்லுகிறது. You shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தை அறியும் போதுதான் அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இயேசுவை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? சத்தியத்தின்படியாக அறிந்திருக்கிறீர்களா? அல்லது உலகத்திலே வந்த ஒரு மத போதகர் என்று அறிந்திருக்கிறீர்களா? உங்களை என்னை மீட்கும்படியாக வந்த தேவனுடைய குமாரன், பாவிகளை ரட்சிக்க வந்தவர், அவரை நீங்கள் அறியும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என இந்த வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார். மேலும் 14:6 யோவான், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான் என்று சொன்னார். Jesus said unto him, I am the way, the truth and the life. No man cometh unto the Father but by me. எனக்கு அன்பானவர்களே, அவர் இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்திலே போகவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அவரே வழியாக, சத்தியமாக, ஜீவனாக இருக்கின்றார். அவரை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள், வழியை விட்டு விடுகிறார்கள். ரட்சிக்க மாட்டாத, நடக்க மாட்டாத வீணானவைகளை நம்பி வீணராக போய்கொண்டிருக்கிறது இந்த உலகம். எனக்கு அன்பான தொலைக்காட்சி நேயரே, சத்தியத்தை நோக்கி பாருங்கள், சத்தியபரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். 1 யோவான் 5:20 சொல்லுகிறது, அன்றைய நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கின்றோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் என இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் சத்தியபரர். அவருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராக இருக்கின்றார். அவருக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதம். அவரோடு கூட நித்திய வாழ்வை நாம் பெறுவோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அந்த மெய்யான தேவனை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? இந்த உலகத்திலே ஏதேதோ மனிதன் சம்பாதிக்கிறான், பிரயாசம் கொள்ளுகின்றான், எல்லாவற்றையும் பெறுகின்றான். ஆனால் மறிக்கும் போது அவன் ஒன்றும் இதிலிருந்து எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்றால் அவர் மூலமாக நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவான். ஆத்துமா அழியாதது. பிரியமானவர்களே, சிந்தியுங்கள், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சொல்லும்படியாக சத்தியபரராக வந்தார். அதனாலே நாம் செய்ய வேண்டியது என்ன? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 5:39 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்,
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என வேதம் சொல்லுகிறது. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியது வேதமாக இருக்கிறது. இந்த வேதத்தின் வழியாக சத்தியபரரை நாம் அறிந்து கொள்கிறோம், சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். கொலோசியர் 1:10 நாம் வாசிக்கிறோம், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளும்படியாக என நாம் படிக்கின்றோம். நற்கிரியைகளை நாம் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் அவருக்குள்ளாக சகலவித நற்கனிகளை தர வேண்டும். ஆவிக்குரிய 9 கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவனை அறியக்கூடிய அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். இன்றைக்கு எதையோ வளருகிறார்கள், என்ன பிரயோஜனம்? கடைசியில் ஒன்று நாம் இதிலிருந்து எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே வளரும் போது நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டுமா? தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவர் எதிலே பிரியப்படுகிறார்? மனிதனுடைய கைகளினாலே அவர் பணிவிடை கொள்ளுகிற தேவன் அல்ல. நமக்குத்தான் அவர் நிறைய செய்திருக்கிறார். இந்த வானம், பூமி இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆதாம் காலம் முதல் இன்று வரைக்குமாக பூமியிலே அநேக ஜனங்கள் வாழ்ந்து மடிந்து போயிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? அவருக்கு பிரியமாக எப்படி நடப்பது? அவரை போல நாம் மாற வேண்டும். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தர்களாக மாற வேண்டும் என வேதாகமும் எதிர்பார்க்கிறது. மூன்றாவது காரியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என வேதம் சொல்லுகிறது. யோவான் 8:32, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The truth shall make you free. சத்தியத்தை அறியும் போதுதான் அந்த சத்தியம் நம்மை விடுதலை செய்கிறது. யோவான் 8:36 சொல்லுகிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the Son therefore shall make you free, you shall be free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டும். இன்றைக்கு விடுதலை எனக்கு கிடைக்கலையே, நான் அந்த வேதனையில் இருக்கிறேனே, என்ன செய்வது? யார் என்னை விடுவிப்பார்? அவனை நம்பினேன் என்று மற்றவர்களை நம்பி ஏமாற்றம் அடைந்தவர்கள் கோடிக்கணக்கான போது. அன்பானவர்களே, குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டும். நம்மை விடுதலையாக்கும்படியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. பாவத்திற்கு ரத்தம் சிந்தினவர் இயேசு கிறிஸ்து. பாவ மன்னிப்பு அவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என வேதம் போதிக்கிறது. ஆக நம்முடைய குற்றங்களுக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் உங்களை விடுதலையாக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஆகையினால தான் தெளிவாக இந்த வேதாகமம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இல்லை என்றால் அது விடுதலை கிடையாது. நாம் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் விடுதலை ஆகிவிட்டேன். உண்மையிலே அவர் நம்மை விடுவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆவோம். யோவான் 15:15 வாசிக்கிறோம், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிதாவானவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் குமாரன் நமக்கு அறிவித்திருக்கிறார். எதையும் அவர் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவரை நீ ஏற்றுக்கொள், அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள். அவர் சத்தியபரர், அவரே சத்தியம் என வேதம் சொல்லுகிறது. வேற எதெல்லாம் நீங்கள் நம்பி மோசம் போய்விடாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:29 நாம் வாசிக்கிறோம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். சத்தியம் நம்மை போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் சபையை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார், அதை நேசிக்கிறார். ஒரு கணவன் மனைவியை நேசிப்பதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை அவர் நேசிக்கிறார், அந்த சபையை போஷிக்கிறார். ஆகினால் தான் வேதம் சொல்கிறது, சத்தியம் நம்மை போஷிக்கிறது.
குமாரன் நம்மை விடுதலையாக்கினார் என்று பார்த்தோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. இரண்டாவது, சத்தியம் உங்களை சிநேகிக்கிறது என்று பார்த்தோம். மூன்றாவது, சத்தியம் நம்மை பூசிக்கிறது என்று பார்த்தோம். நான்காவது, சத்தியம் நம்மை குணமாக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். சத்தியம் நம்மை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் பிசாசின் பிடியிலிருந்து குணமாக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியவரர், குணமாக்கக்கூடியவர். ஐந்தாவது, சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும் என வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஏன் அவர் மரிக்க வேண்டும், எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும் என்று அநேகர் கேட்கிறார்கள். நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, தமக்கு முன்பாக பரிசுத்தமாக நிறுத்திக் கொள்வதற்காக, கரை திரை ஒன்றுமே இருக்கக்கூடாது என்பதற்காக அதை செய்தார். ஒரு பெற்றோர் தான் பிள்ளைகள் நல்லபடியாக வளர வேண்டும் என்று விரும்புவது இல்லையா? அவன் ஒரு திருடனாக வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்களா? பேர் சொல்வதற்கு பிள்ளைகள் வேண்டும், அந்த பிள்ளைகள் நற்பேர் எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். பிதாவாகிய தேவன் அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போல நாமும் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்குத்தான் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள ஒரு சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்று பார்த்தீர்களா? நம்மை குணப்படுத்தும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக, நமக்காக தம்மை தாமே முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். அன்பானவர்களே, இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆறாவதாக மத்தேயு 28:20 நாம் வாசிக்கிறோம், சதா காலமும் நம்மோடு இருக்கும் சத்தியம். இன்றைக்கு அநேக பிரச்சனை வந்தவுடனே ஓடி விடுவார்கள். ஆனால் நம்மை நேசிக்கக்கூடிய சத்தியபரராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தம்முடைய சீசர்களுக்கு கர்த்தர் பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய அந்த சமயத்திலே அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, சதா காலங்களில் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டோம் என்றால் நண்பர்கள் ஓடி விடுவார்கள், உறவினர்கள் ஓடி விடுவார்கள், அவனை எனக்கு யார் என்றே தெரியாது என்று மறுதளித்து விடுவார்கள். ஆனால் அந்த வேளையிலே இயேசு நம்மோடு கூட இருப்பார். நாம் அவருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் போது, செயல்படுத்தும் போது, கர்த்தருக்கு பிரியமுண்டாக நாம் நடக்கும் போது நம்மோடு கூட அவர் இருப்பார். இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொல்லியிருக்கிறார். சகல நாட்களிலும், எந்த நாளாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் சரி, துக்க நாளாக இருந்தாலும் சரி, வேதனை உள்ள நாளாக இருந்தாலும் சரி, குறைவுள்ள நாளாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்களிலும் உங்களை விட்டு விலகாதவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட அந்த சத்தியபரரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. உங்களோடு கூட இருந்து உங்கள் மூலமாக நற்கிரியைகளை செய்வார். அது நிச்சயம் பிரியமானவர்களே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏழாவது, சத்தியம் இருளில் இருந்து நம்மை விடுதலை செய்யும் என பார்க்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியபரராகிய தேவன் நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார் பிதாவாகிய தேவன். அதற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறோம் என
அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேச சபைக்கு எழுதியிருக்கிறார். ஆக 7 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். சத்தியம் உங்களை விடுதலை செய்கிறது, சத்தியம் உங்களை நேசிக்கிறது, சத்தியம் நம்மை போஷிக்கிறது, சத்தியம் நம்மை குணமாக்குகிறது, சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, சத்தியம் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறது, சத்தியம் இருளில் இருந்து நம்மை விடுதலை செய்கிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவள்ளுவர் பெற்றுகிறார். அந்த சத்தியவரராகிய இயேசுவுக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சத்தியத்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலே தியானம் செய்தோம். நீரே சத்தியபரராக இருக்கிறீர். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து சத்தியபரராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற அந்த வேத சத்தியங்கள் உண்மையாக இருக்கிறது, அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அடைய முடியும். உமக்கு சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் வாழ முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சத்திய பாதையில் அவர்களை தொடர்ந்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள். சத்தியம் உங்களை நிச்சயமாக விடுதலையாக்கும். சத்தியத்தை நேசியுங்கள். அது உங்களை போஷிக்கும், நேசிக்கும், குணமாக்கும், விடுதலை செய்யும். தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அவைகளை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு SMS மூலமாக உங்களுடைய முகவரிகளை எங்களுக்கு அனுப்பி தருவீர்கள் என்றால் நாங்கள் மாத இதழ் மற்றும் ஆவிக்குரிய புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நித்திய வாழ்க்கைக்கு நேராக உங்களை வழிநடத்துவாராக. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன், அவரின்றி மீட்பு இல்லையே. அண்டிக் கொள்ளுவாய் அவர் சமூகம், ஆனந்தமாய் கீதம் பாடவே. அல்லேலூயா, போற்றிடுவாய், உன்னதரை துதித்திடுவாய். ஓ எந்த நேசு என்னுடனே பூரிப்பால் உள்ளம் பொங்குதே. இயேசுவே ஞானம், நீதியும் மீட்பும், ஆலோசனை கர்த்தர் அவரே. அன்பினை ருசி இன்பமாய் பாடு, ஆத்துமாவில் நேசம் பொங்குதே. அல்லேலூயா, போற்றிடுவாய், உன்னதரை துதித்திடுவாய். ஓ எந்த நேசு என்னுடனே பூரிப்பால் உள்ளம் பொங்குதே. இயேசுவை கர்த்தர் ராஜாதி ராஜா, என்றென்றும் மாயார சாடுவார். ஆகிறோம் இன்றும் அவருடனே, 1000 ஆண்டுகளாய். அல்லேலூயா, போற்றிடுவாய், உன்னதரை துதித்திடுவாய். ஓ எந்த நேசு என்னுடனே பூரிப்பால் உள்ளம் பொங்குதே. இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால்பட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041. இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.